மக்கள் பணியை லட்சியமாக கொண்டிருப்பதால் மீண்டும் திமுக ஆட்சிதான் நிச்சயம் அமையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். கடந்த 5-6 தேதிகளில் கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் கோவை மாவட்ட சுற்றுப்பயணம் குறித்து முதலமைச்சர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மேற்கு மண்டல திமுகவில் ஓட்டை விழுந்துவிட்டது போல அரசியல் களத்தில் சித்தரிக்கப்படுவதற்கு மாறாக மூத்த நிர்வாகிகளையும் இளைய பட்டாளத்தையும் கொண்ட கழகத்தின் கோட்டையாக மேற்கு மண்டலம் இருக்கிறது என்பதை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி என்கின்ற இலக்கை அடைவதற்கு கோவையின் 10 தொகுதிகளும் உத்தரவாதம் அளித்திருப்பதாகவே கருதுவதாக கூறியுள்ள முதலமைச்சர், மக்கள் பணியை லட்சியமாக கொண்டிருப்பதால் மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயம் என குறிப்பிட்டுள்ளார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உரிய காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று உறுதிபட கூறியுள்ள முதலமைச்சர், கோவையில் களப்பணிகளை தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் வருவேன் என்றும் நவம்பர் 9, 10 தேதிகளில் விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வுப் பணியினை மேற்கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா மற்றும் கருணாநிதியின் திருவுருவச் சிலைகளை திறந்து வைத்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக யாராலும் அசைக்க முடியாத இயக்கம் என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் யாராலும் தொட்டு பார்த்து அசைத்து பார்க்க முடியாத ஒரு இயக்கம். எப்பேற்பட்ட புயலையும் தாங்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்று சிலர் பிளேடுகளை எடுத்துக்கிட்டு வராங்க, நான் திமுக என்ற ஆலமரத்தை வெட்ட போறேன்னு. இதெல்லாம் சாத்தியமா? பின்னர் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவை அழிப்பதாக கூறுபவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று தெரிவித்தார். இன்றைக்கு பல பேர் தலைமையிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று பல பேர் தலைமையிருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள். 2 நாட்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், டெல்லியில் இருந்தோ அல்லது உள்ளூரில் இருந்தோ திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் 2026 ஆண்டில் திமுக தான் வெற்றி பெறும் என பேசியிருந்தார். திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்தாலும் விஜயின் பெயரை குறிப்பிடாமலேயே துணை முதலமைச்சர் உதயநிதி இவ்வாறு பேசியதாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது திமுகவை அழிக்க நினைப்பவர்களுக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று உதயநிதி விளக்கமளித்துள்ளார். மேலும் அதிமுகவும் பாஜகவும் திமுக கூட்டணியில் விரிசல் விழுந்து விடாதா என துண்டு போட்டு காத்திருப்பதாக விமர்சித்த உதயநிதி, திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார்.